கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 20/8/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. Anyone who trusts in him will never be put to shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற ஆண்டவர் இந்த புதிய நாள் காலவேளையிலும் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவாராக. ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், அவரை விசுவாசிக்கிறதுனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ, யார் யார் முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, ஒருவேளை உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார், வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கர்த்தர் கொடுப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வெட்கப்படுத்தாதிருக்கிற ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் உங்களை வெட்கப்படுத்தாதபடி எல்லா சூழ்நிலைகளும் தப்புவித்து நடத்தக்கூடிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 49:23 சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. Those who hope in me will not be disappointed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நேரங்களை ஒதுக்கி ஜெபத்தில் அமருகிறோமா? சபையின் ஜெபங்களில் இருக்கிறோமா? மற்ற எல்லா காரியங்களுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு மனமற்றவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு மனமற்றவர்களாய், வேலைகள், கடமைகள், காரியங்கள் என்று சொல்லி அதற்கு முக்கியப்படுத்துவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை காத்திருந்தால் நமக்கு வெட்கமல்ல என்று சொல்லி ரோமர் 9:33 சொல்லுகிறது, அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. The one who trusts in him will never be put to shame. முதலாவது பார்த்தோம், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரெண்டாவது, விசுவாசமாக இருப்பவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இருக்குதா? நம்ம சொல்கிறோம், நம்முடைய உதடுகளில் சொல்கிறோம், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கட்டாயம் இந்த வார்த்தையில் இந்த மாற்றம் இல்லை. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், யாராக இருந்தாலும் சரி, ஆமாம் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறனால தான் நான் விசுவாசி, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் மேல் ஒரு முழு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் பற்று வைப்பதை விட, ஒருவேளை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் நம்முடைய பலகீனத்தின் நேரங்களிலே, நம்முடைய வியாதி நேரங்களிலே, இப்படிப்பட்ட நேரங்களில் பரிகாரியாக கர்த்தரை நாம் விசுவாசிப்பதை விட்டுவிட்டு வைத்தியர்களை, மருத்துவர்களை, இப்படித்தான் அநேக நேரத்திலே நாடி நம்பிக்கை வைத்து அவர்களை தேடி நாம் செல்கிறோம். ஆண்டவர் மேல் விசுவாசம் என்று சொன்னால் அது தளர்ந்து போகாத விசுவாசம். வியாதியை எனக்கு சுகமாக்குவார் என்கிற விசுவாசம். ஒருவேளை கடன் என்கிற சுமை இருக்குமே, ஆனால் என் கடனை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் நல்லவர் என்பது விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு கடன் எனக்கு மாறணும், யார்கிட்ட கடன் கேட்டால் தருவாங்க, இந்த கடன் அடைப்பதற்கு எந்த லோன் எடுத்து கட்டுறது, இந்த கடன் அடைப்பதற்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பேங்க் லோனு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவது அப்படின்னு சொல்லி இப்படி அலைந்து கொண்டிருக்கிற அனுபவம். நாம் நம்ப வேண்டியவரை, விசுவாசிக்க வேண்டியவரை முழு மனதோடு, ஆழ் மனதோடு நாம் நம்பும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவித்து காப்பாற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் இன்னும் விசுவாசமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:6 அதை தான் சொல்கிறது, விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. The one who trusts in him will never be put to shame.
ரோமர் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. The one who trusts in him will never be put to shame. சங்கீதக்காரன் சொல்லும்படி சொல்கிறார், 71 சங்கீதத்தில் 1 சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். In you, O Lord, I have taken refuge. Let me never be put to shame. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன்ப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் வெட்கம் என்பது வராதபடி காத்தருளும் என்று சொல்லி நாமும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுவாராக, நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. கூனி குறுகி வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், பாடுகள் இதற்கு பதிலாய் ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வாராக. உங்களுடைய வெட்கத்தின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தருக்கு அநேகருக்கு உண்பதாய் உங்களை கர்த்தர் உயர்த்துவாராக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. உம்மை நம்புகிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிறவர். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எதுவுமே சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கனப்படுத்தி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அநேகர் கண்களுக்கு உண்பதாய் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த, ஹல்லேலூயா, அடைய வெட்கங்களை கர்த்தர் புகழ்ச்சியாக மாற்ற, ஹல்லேலூயா, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன், ஏமன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்களோடு கூட அதை அடக்கி வைத்து விடாதபடி ஒருவேளை அது ஊழியமாய் எண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த கான்டாக்ட்ஸ்க்கு அந்த லிங்க்கை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாலையும் இந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க. அநேகர் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட ஊழியமாய் இதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.